ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஏயோனியாஸ் மேஜிக். இந்த வீடியோவில் இப்படி உடஞ்சிருக்க ஃபிஷ் டேங்க்கு நாங்கள் எப்படி இவ்வளோ சூப்பராக மாற்றணும் அப்படிங்கிறத தான் காட்ட போகிறோம். சாட்டர்டே ஆஃப்டர்நூன் டைமில் திடீர்னு ஒரு சத்தம் பார்த்தா என் தம்பி பயந்து கத்திட்டு இருந்தான். என்னடான்னு பார்த்தா விளையாடிட்டு இருக்கும்போது ஃபிஷ் டேங்கை உடச்சிட்டான் போல. வீட்டில் சாத்திடுவாங்கன்னு சொல்லி பயத்தில் பயங்கரமாக ஒரு ட்ராமாவை போட்டு தப்பிச்சிட்டான். ஆனால் அது என்னன்னே தெரியல. இந்த செகண்ட் பான்ஸ் எல்லாம் என்ன பண்ணாலும் வீட்டில் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. இதுவே அந்த தொட்டியை நான் உடச்சிருந்தேன்னா என் நிலைமை எப்படி இருந்திருக்கும் தெரியுமா? ஜோக்ஸ் அபார்ட் நானுமே அந்த டைம்ல பயந்துட்டேன். அந்த உள்ள இருக்க ஃபிஷஸ்லாம் என்ன ஆகும்? டேங்க் இன்னும் பெருசா கிராக் ஆகி உள்ள இருக்க தண்ணிலாம் கொட்டிடுச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ குயிக்கா நானு என் தம்பி சேர்ந்து வந்து அந்த ஃபிஷ் டேங்க்ல இருக்க ஃபிஷஸ்லாம் பிடிச்சி தனியா ஒரு பக்கெட்ல போட்டு அவங்களுக்கு தனியா ஏர் சப்போர்ட்லாம் வச்சுட்டு இம்மீடியட்டா போய் ஒரு ஃபிஷ் டேங்க் வாங்கிட்டு வந்துட்டோம் கொளத்தூர்ல இருந்து. சீரியஸ்லி தட் டே ஃபெல்ட் லைக் மிஷன் இம்பாசிபிள். அதுக்கப்புறம் இந்த வாட்டர் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு கேர்ஃபுல்லாக அந்த ஸ்டோன்ஸ்லாம் உள்ள நிறையா வச்சிருந்தோம். இது வந்து சேலம் பக்கத்தில் வந்து இந்த ஸ்டோன்ஸ் நாங்கள் எங்கேருந்தோ வாங்கிட்டு வந்தோம். ஐ டோன்ட் ரிமெம்பர் எக்ஸாக்ட்லி வேர்னு. அதுக்கப்புறம் அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து ஈக்குவல் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷனில் வந்து பிளேஸ் பண்ணிட்டோம். கமிங் பேக் டு த ஸ்டோரி, தம்பி என்ன பண்ணாருன்னு நான் சொல்றேன். நம்ம சின்ன வயசுல எல்லாம் அந்த பம்பரம் வச்சு விளையாடிருப்போம்ல, அந்த டாப் அப்படின்னு சொல்லுவாங்க அதை. அது வந்து நம்ம ஊருக்கெல்லாம் போனோம்னா நல்லா அந்த மரக்கட்டையில கீழே ஆணி வச்சு நல்ல ஒரு திக்கான கயிறு வச்சு கொடுப்பாங்க. அது ரொம்ப நாளா சும்மா தான் இருந்தது. பட் அன்னைக்கு என்னமோ அவனுக்கு அது விளையாடணும்னு தோணிருக்கோ என்னவோ தெரியல. பம்பரத்தை விட்டுட்டு அந்த த்ரெட்டை திருப்பி எடுப்போம்ல, அது எடுக்கும்போது அந்த ஆணியில பட்டு பம்பரத்தோட சேர்த்து வந்து டம்முன்னு இடிச்சிருச்சு டேங்க்ல. ஒரே அலப்பற. அவன் அந்த டேங்க்ல கிராக் விட்டு தண்ணி லீக் ஆனதை பார்த்த உடனே லிட்டில் வேர்பாட்டமே நான் சொல்றேன், ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எப்படியோ சமாதானம் பண்ணி உட்கார வச்சு, தம்பி ஹெல்ப் பண்ணுப்பா, நம்ம அதை க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவனை சமாதானம் பண்ணிட்டோம். இந்த பிளான்ஸ் இந்த பாட்ஸ் எல்லாமே நாங்க பழைய டேங்கை வந்து டெக்கரேட் பண்ண யூஸ் பண்ண அக்சசரிஸ் தான். அதே வந்து இப்போ நாங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம் இந்த புது டேங்க்ல. இந்த ராக்ல இருக்க குட்டி குட்டி போர்ஸ்ல இருந்து ஏர் பபிள்ஸ் வருது பாருங்களேன். அது பார்க்க லிட்டரலா ராக் பிரீத் பண்ற மாதிரி இருக்கு. மூவிங் ஆன் டு த டேங்க் டீடைல்ஸ். இந்த டேங்கை வந்து நாங்கள் கொளத்தூர்ல வந்து நேராக போய் ஒரு ஷாப்ல வந்து வாங்கியிருந்தோம். அண்ட் இதில் வந்து இன்பில்ட்டாவே ஒரு ஃபில்டரிங் யூனிட் இருந்துச்சு. நாங்கள் ப்ரீவியஸாக வச்சிருந்த டேங்க்ல வந்து நாங்கள் தனியாக வச்சிருந்தோம் ஃபில்டரிங் யூனிட்டை. இதில் வந்து இன்பில்ட்டாவே இருந்தது. ஃபில்டர் ஆன் பண்ணிட்டு இந்த மணல்லாம் ஓரளவுக்கு செட் ஆனதுக்கு அப்புறமா தான் ஸ்லோவாக நாங்கள் வந்து ஃபிஷ்ஷஸ் வந்து ரிலீஸ் பண்ணோம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு மாலி குட்டி. அது வந்து எங்கள் வீட்டிலேயே பிறந்த ஒரு பேபி. இதுக்கப்புறமா வந்து எந்த சேஞ்சஸுமே பண்ணக்கூடாது. ஃபிஷ் டேங்க்ல வந்து ஃபிஷ்ஷஸ் விட்டதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் ஒரு வீக்குக்கு வந்து அவங்கள டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. லைக் புது ஃபிஷ்ஷஸ் ஆட் பண்ணுறதா இருக்கட்டும், புது ஆக்சசரிஸ் ஆட் பண்ணுறதா இருக்கட்டும், எதுவுமே செய்யக்கூடாது. ஏன்னா இவங்கெல்லாம் ஆஃப்டர் அ லாங் ஸ்ட்ரகிள் இல்லையா, அந்த பக்கெட்டில் இருந்திருக்காங்க ப்ராப்பர் ஏர் சப்போர்ட் இல்லாமல், ப்ராப்பர் மூவிங் ஸ்பேஸ் இல்லாமல். ஸோ இப்போ நீங்கள் புதுசாக யாரையாவது இன்ட்ரடியூஸ் பண்ணீங்கன்னு வைங்களேன், இவங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகம். ஸோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கலாம். ஆஃப்டர் ரிலீசிங் ஆல் தோஸ் ஃபிஷ்ஷஸ் நாங்கள் வந்து இந்த டாப் போர்ஷனை வந்து அட்டாச் பண்ணுறதுக்காக வந்துட்டோம். லிட்டுக்கு கீழே வந்து அந்த ஃபில்டரிங் யூனிட் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கு. ஸோ அந்த ஒயிட் கலர் கிளாத் இருக்கு இல்லையா, அதை மட்டும் நம்ம வந்து பீரியாடிக்லி சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது நம்ம இந்த பெட் ஷாப்லேயே வந்து அந்த ஃபில்டரிங் கிளாத், ஃபில்டரிங் ஃபோம்னு கேட்டால் கொடுப்பாங்க. இப்போ பாருங்க, இந்த ஃபில்டர் வந்து எவ்வளோ இம்ப்யூரிட்டிஸை வந்து ஃபில்டர் பண்ணியிருக்கு அப்படின்னு நான் காமிச்சிருக்கேன். இப்போ வந்து இதோட எல்இடி லைட்ஸ் வந்து செட் பண்ணிடலாம். எங்களோட எல்இடி லைட் வந்து ஒரே கலர் தான். நான் வந்து வாங்கும்போது ஐ தாட் ஆஃப் கெட்டிங் இட் இன் ப்ளூ, ரெட் அந்த மாதிரி வாங்கலாம்னு நினச்சேன். பட் அகேன் ஐ எண்டட் அப் கெட்டிங் த ஒயிட் கலர். மேபி இன் த ஃபியூச்சர் ஐ மைட் அப்கிரேட் இட் லைக் ப்ளூஸ் அண்ட் அதர் கலர்ஸ் வந்து வாங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ரொம்ப நேரம் அந்த பக்கெட்குள்ளேயே இருந்துட்டு ஃபிஷ் டேங்க்ல விட்டோன்னே எவ்வளோ ஜாலியாக ஓடி ஓடி விளையாடுறாங்க பாருங்கள் எல்லாரும். அசம்பிளிங் ப்ராசஸில் வந்து ஸ்பில் அண்ட் எக்ஸ்ட்ரா வாட்டரை வந்து நம்ம இதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஃபிஷ் டேங்கோட கார்னரில் தான் அந்த ஃபில்டர் பார்ட்டை வந்து நாங்கள் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஏரேட்டர்லேருந்து வர பபிள்ஸை வச்சு எப்படி விளையாடுறாங்க பாருங்க எல்லாரும்.
இந்த டேங்க், இந்த ஃபில்டரிங் யூனிட், அப்புறம் அந்த ஃபோம், லைட்டு, இந்த டேங்கோட லிட் எல்லாமே சேர்த்து 4500க்கு நாங்க அந்த ஸ்டோர்ல வாங்கியிருந்தோம் இத. நாங்க இதுக்கு முன்னாடி வச்சிருந்தது வந்து அந்த ரெகுலர் கிளாஸ பேஸ்ட் பண்ணி பண்ணுவாங்கல்ல அந்த டேங்க். இட் வாஸ் ஆக்சுவலி குட். பட் ஸ்டில் இது வந்து ட்ரை பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஸோ அதனால மோல்டட் டேங்க் வந்து இந்த தடவ ட்ரை பண்ணியிருக்கோம். நீங்க எத சஜெஸ்ட் பண்ணுவீங்க? ரெகுலர் டேங்க்ஸ் ஆர் மோல்டட் டேங்க்ஸ்? மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. இப்ப நம்ம பண்ண எல்லா ஸ்டெப்பையும் விட முக்கியமான ஸ்டெப் இதுதான். இந்த மொத்த ப்ராசஸ்லயுமே ஃபிஷஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிருப்பாங்க. அதுக்காக ஆன்டிபயோட்டிக் வந்து போட போறோம். 20 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டருக்கு 4 to 5 டிராப்ஸ் ஆஃப் இந்த ஆன்டிபயோட்டிக் போதும். ஸோ இந்த ஆன்டிபயோட்டிக் வந்து உங்களோட பெட் ஷாப்லயே கேட்டீங்கன்னா குடுப்பாங்க. அண்ட் ஆல்சோ அது கூடவே வந்து இந்த ஸ்ட்ரெஸ் ரிலீவிங் டிராப்ஸ்ன்னும் ஒண்ணு குடுப்பாங்க. அதுவுமே நீங்க யூஸ் பண்ணாலும் நல்லது தான். ஸோ எஸ், ஃபைனல் அவுட்புட் பாத்துடலாமா? ஸோ யா, தட்ஸ் ஹவ் திஸ் டேங்க் வாஸ் மேட். உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல கூடிய சீக்கிரம் சந்திக்கலாம். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி அண்ட் ஹெல்தி. பாய்.